क्वेश्चन नंबर 1 நேற்று 1ல இருந்தே பார்ப்போம். நான் ரெக்கார்டிங் பண்ணணும். ரைட், நான் வினா உங்களுக்கு சொல்லி தந்தேன்னா பாருங்க 1.27 into 8000. ரைட், இங்கே 3 சைவர் இருக்குன்னா இப்போ 8ஆல் பெருக்கிட்டு 3 தானே தள்ளிடுச்சுன்னா 8ஆல் பெருக்கும். அப்புறம் இப்போ 3 சைவர் இருக்கு தானே, அதனால 3 தானே தள்ளிடுச்சு. தசம் இங்க இருக்கிறதும் 3 தானே தள்ளி வச்சிருக்கீங்க. அத 1000. அப்ப நம்ம 3 சைவர் தானே இருக்கு, 3 சைவர் டக்கு போட்டுருவோம். ரொம்ப 3 சைவர் போட்டாச்சு. 3 சைவர்லேயே அந்த தப்பு தள்ளி வச்சிட்டோமே, நான் 8ஆல் பெருக்கணும். ரைட்டா? ரைட், இப்போ 8ஆல் பெருக்கணும். 3 சைவர்னால 3 தானே தள்ளி வச்சா சரி. அதான் 1000ஆல் பெருக்கிறதுலாம் லேசு, பிரிக்கிறது லேசு. 1000ஆல் பெருக்கிறதா தசத்தை 3 தானே தள்ளி வச்சு, இங்க இருந்த தசம் இங்க தள்ளி வச்சு, அப்ப 1000ஆல் பெருக்கேன். 8000 தானே, அதனால 8ஆல் பெருக்கினா சரி. அவ்வளவுதான். ரைட், 0 16 5 14 21 2 நிமிஷம் சரியான பாருங்க. உங்களோட ஆன்சர் சரியா இருந்தா ரைட். ஓகே, ரைட் செஞ்சோன்னா ரைட். இரண்டாவது ஓகே தானே? ரைட், இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம் கேட்டா 8ஆல் பெருக்கிட்டு தசை தள்ளி வைக்கலாம். ரைட், நேற்று அப்படி சொல்லித்தாங்க. ரைட், அப்படி பெருக்கல் தானே. ரைட், இது ஓகே. இன்னொருத்தவங்க சைவர்லாம் போட்டு பெருக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு சும்மா டைம் பண்ணியா போயிடும். அதெல்லாம் தேவையில்லை. இது நார்மலா நீங்க பெருக்கிறத பார்த்தீங்கன்னா சரி. ரெண்டாவது என்ன பாருங்க, நம்பர் 2. ஒரு எண்ணின் 3 மடங்குடன் இன்னொரு எண்ணை கூட்டினால் 86 வரும். ஒரு எண்ணின் 3 மடங்கோட இன்னொரு எண், அப்ப 2 எண் இருக்கு, நமக்கு 2 எண் இருக்கு. ரைட், அந்த 2 எண்ணை வச்சிருந்தேன் நானு. ரைட், அந்த 2 எண்ணை எக்ஸ் ஒய், இதான் அந்த 2 எண். இந்த 2 எண் இதை வச்சுதான் சொல்லியிருக்காங்க. ஒரு எண்ணின் 3 மடங்குடன், இந்த ஒரு எண் இருக்கல்ல, இதனுடைய 3 மடங்கு 3 எண், இன்னொரு எண்ணை கூட்டினால் y 86. ரைட், இன்னொரு எண்ணை கூட்டினால் 86 வரும். அவ்விரு எண்களின் வித்தியாசம் 22 ஆகும். அவ்விரு எண்களின் வித்தியாசம், அதாவது எக்ஸ்ல இருந்து வைய கழிச்சாலும் 22. ரைட், எந்த எண்ல இருந்து எந்த எண்ண என்ன கழிக்கலன்னு நம்ம சொல்லி இல்லை. ரைட், வித்தியாசம் 22. அவ்விரண்டு எண்களை காண்க. ரைட், இப்ப இதுல செஞ்சு பார்த்து நமக்கு ஆன்சர் வராட்டி என்ன செய்யணும்னு கேட்டா, இதுல வையில இருந்து எக்ஸ கழிச்சு 22ன்னு போடலாம். ரைட், இது ரெண்டுமே வித்தியாசம் தான். ஓகே, 22 இது ரெண்டுமே வித்தியாசம். ரைட், அதனால நம்ம முதல் இதை செஞ்சு பார்த்தேன்னா சம்டைம் ஆன்சர் வரல அப்படின்னா, இல்லாட்டி இதை வர்த்திச்சோம்னா வேலை முடிஞ்சிச்சு. இதை வர்த்திச்சோம்னா இங்கிட்டு வர்த்திச்சப்படும், நமக்கு ஒரே சமன்பாட்டுல வேலை முடியும். ஆனா அது உங்களுக்கு ரொம்ப கூடா இருக்கும். ஆகவே எக்ஸலண்ட் வாய்ப்பு வித்தியாசம். அம்மா கேட்டுச்சு. ஓகே தானே? சரி, அப்ப இதை நம்ம என்ன செய்வோம் கேட்டா, 2 சமன்பாடு எடுத்திருக்கோம். ரைட், 2 சமன்பாடு எடுக்க நமக்கு மிகவும் தெரியும். நம்ம லேஸ், நமக்கு சமன்பாடு எடுக்க தெரிஞ்சுன்னா ரைட், இதைத்தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். பாருங்க, கிரேட் 7 புக்ல இருக்கு சமன்பாடு எப்படி உருவாக்குறது, எளிய சமன்பாடு அப்படின்னு. அதுல கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரைட், அப்ப நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டா, இது 1வது 2வது இதை கூட்டலாம். கூட்டி பாருங்க, 2ஐ கூட்டிங்க. கூட்டி பாருங்க அப்படின்னு 3 எக்ஸை போட்டா 4 எக்ஸ். சகவை சயவை 2 வேற வேற அடையாளமா இருக்கு. சக சய. ஆகவே நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டா, இங்க கூட்டினா இப்ப தலைப்படும், கூட்டினா எல்லாம் போயிடும். ரைட், ஆகவே இது 2 கூட்டினா கேன்சல் ஆயிடுது. இங்க கூட்டலாம் 8 108. ஆக எக்ஸ் என்னவா இருக்குன்னா, ரைட் 4 அல்ல, 4 இங்க பெருக்கப்பட்டிருக்கு. இங்க பிரிங்க 4 பிரிச்சிங்கன்னா
2 2 வச்சோம்னா 28ல எல்லாம் 28 27 வருது ரைட். அப்ப வித்தியாசம் 22 அப்படின்னா 27ல இருந்து 22 கழிச்சோம்னா 5 ரைட். ஆகவே ஒரு எண் 27 இன்னொரு எண் 5 ரைட். அப்ப 27 5ன்னு ஒரு ஆன்சர் சொன்னீங்க ரைட். ஓகே சொல்லிட்டீங்க நேற்று ஆன்சர் சொன்னீங்க ரைட். அப்போ ஒரு ஆன்சர் சரி 27 5. நம்ம அங்க செக் பண்ணி பார்ப்போம் ரைட். ஓகே தானே நல்லா பார்த்துக்கோங்க. 2 எண் எடுத்திருக்கேன் ரைட். 2 எண் எடுத்திருக்கேன். எக்ஸ்ங்கிற ஒரு எண் எடுத்திருக்கேன், வைங்கிற ஒன்று எடுத்திருக்கேன் ரைட். இந்த எக்ஸ் விட்டு எண்ணின் 3 மடங்கு 3x இது விட்டு 3 மடங்குல இருந்து இன்னொரு எண்ணை கூட்டினா 86 கிடைக்கலாம் ரைட்டா. ரைட். அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க 2க்கும் இடையிலான வித்தியாசம் அப்படின்னா 1ல இருந்து 1 கழிச்சா வர்றது வந்து 22. இப்ப 2 சமன்பாடு விளைய முடியுது சுமார் ஒரு எண்ணில் 3x தகவை சமன் 86. அடுத்து எக்ஸ்ல இருந்து வைய கழிச்சா 22. டைரக்டா கூட்டேன் அந்த 2x ஏன் கூட்டேன்னா ஒரு கலை இல்லாம ஆயிடும். இது ரெண்டும் சகஜ வேற வேற அடையாளம் இப்படி இருந்தா இல்லாம ஆகும். அதை நம்ம வச்சுக்கணும் சமன் 108. அவை எக்ஸ் சமன் இவ்வளவுதான் வேலை எக்ஸ் சமன் இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது ரைட். அவன் சொல்றதுக்காகத்தான் அப்படி ஒவ்வொன்றா சொல்லியிருக்கேன் ரைட். இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாப்பா இந்த மாதிரி கணக்கு இருக்க கூட இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் ரைட். இப்படி ஒரு ஆன்சர். இதே வந்து என்ன நடக்கும்னு கேட்டா ரைட் இங்க என்ன நடக்கும் பாப்போம் ரைட். அது தேவையில்லை, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க ரைட். நீங்க கண்டுபிடிச்சாச்சு ரைட். வேறொரு அதே தான் அதே 2 எண் xy அதே 2 எண் xy ரைட். xy இங்க வித்தியாசம் நான் சொல்லியிருக்காங்க. முதல்ல x இருந்து y கழிச்சு இங்க y ல இருந்து x கழிக்கிறோம் 22 ரைட். இப்ப செஞ்சு பார்ப்போம் இதோட ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப 2 சமன்பாடு வித்தியாசம் சொல்றது எது பெருசு எது சின்னதுன்னு நமக்கு தெரியாது ரைட். அப்ப நம்ம இதை கழிச்சு பார்க்கலாம். இப்ப என்ன செய்யணும்னா 1வது 2வது 1ல இருந்து 2வது கழிங்க. இங்க சகவை கழிச்சாதான் எல்லாம் போக போறாங்க. அவை நான் என்ன செய்யறேன்னு கேட்டா 1வது சமன்பாடு 2வது வந்து என்ன செய்யணும் கழிக்கிறேன். 3x சக வையில இருந்து கழிக்கணும் y x கழிக்கிறேன் 86ல இருந்து கழிக்கிறேன் 22 ரைட். அப்ப கழிக்க போறேன் எப்படின்னு 3x சகவை சயவை சயவாத்தானே இந்த சயவால பெருக்கணும் சக இதுல கழிக்கப்படக்கூட நான் சொல்றேன் பாருங்க அப்படின்னு 4 6 64. இப்ப இங்க கழிக்கப்படக்குள்ள வை கேன்சல் ஆயிடும், இல்லாம போயிடும். இல்லாம வைனா கழிப்பட்டு இல்லாம போயிடாது. இங்க 3x கழிக்கணும் சய எக்ஸ் 3xல இருந்து கழிக்கணும் சய எக்ஸ் தானே. ஆகவே அங்க கூட்டு போடும். அங்க வந்து என்ன செய்யப்படும்னா கூட்டுப்படும். ஆகவே 4x சமன் 64. x சமன் x வந்து உங்களுக்கு 1 கழிச்சுட்டோம்னா 1 6 x வந்து 16 வரும். x வந்து 16 ரைட். அப்ப y x சமன் 22னா x க்கு 16 வரும் சமன் 22. அவை y சமன் 22ல 16 போட்டணும். எனக்கு கழிப்பறது தானே தெரியும் தானே. இது 2வது சமன்பாட்டை பாருங்க பிரதிட்டு இருக்கேன். எக்ஸுக்கு விட கண்டுட்டோம் 16ன்னு. அந்த எக்ஸுக்கான விடையை போட்டிருக்கேன் ரைட். போட்டிருக்கேன் 22. அவை இந்த 16 கழிக்கப்படுது அந்த போக்குல கூட்டப்படும். அது வரும் சமன் 8 3 38. ஆக இன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு ஆன்சர் வருது என்னன்னு கேட்டா yக்கு 38 எக்ஸுக்கு 16 இப்படி ஒரு ஆன்சர் வருது ரைட். ஆகவே 2 ஆன்சர் சொன்னீங்க ரைட். கேட்டீங்க. ஆனா செய்யறது இப்படித்தான்
ரைட். ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நார்மலா கண்டுபிடிக்கிறத விட இப்படி ஒரு சமன்பாடு எடுத்து கொஞ்சம் குயிக்கா செய்ய பழகுனீங்கன்னா ரைட், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரைட், பார்த்துங்க. இதுல எது பிரச்சனை இருக்கான்னு பாருங்க. இதை திருப்பி பார்த்து செய்யணும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதான் மற்ற எல்லாத்துக்கும் வரும்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. அப்படி கிளியர் பண்ண ரெண்டாவது வேணும். ஏற்கனவே நீங்க செஞ்சிருப்பீங்க தானே? ரைட், ரைட், ஓகே தானே? அப்ப எதுவும் பிரச்சனை இல்லை. ரைட், ஓகே. இது கொஞ்சம் பெரிய கணக்கு தான். ரைட், உண்மைக்குமே 6-7 பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் ஒன்று இருக்குதான். ரைட், இதுக்கு வேற மெத்தட்ஸ் யோசிச்சதுனாலும் இப்படித்தான் செய்ய இருக்குது. ரைட், இது இப்படித்தான் செய்யணும். ரைட், அதனால நீங்க என்ன செய்யணும்னா ரெண்டு ஆன்சர் இருக்குது. ரெண்டு ஆன்சர் இருக்கு. ரைட், ரைட். மூணாவது வினா போ. ரைட், மூணாவது வினா. மூன்றாவது வினா. ரைட், கீழ்வரும் பின்னங்களை சிறியதிலிருந்து ஏற்படுத்துக. ரைட், கீழ்வரும் பின்னங்களை சிறியதிலிருந்து, அதாவது பின்னங்கள் கொஞ்சம் தந்திருக்காங்க. 4, 3, அரை, 8, 3, 3, 2. எக்ஸ்கியூஸ் சார், நான் விட சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. முதலாவது 6 மேல் 1 சார். முதலாவது இரண்டாவது 8 மேல் 3 சார். 8 மேல் 3. அடுத்து 2 மேல் 1 சார். 2 மேல் 1. அடுத்து 3 மேல் 2 சார். அடுத்து 4 மேல் 3 சார். ஓகே சார், எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் வந்திருக்கும். பாவம் செக் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம சொல்ல போனா இது வந்து தெரியணும். இது வந்து முக்கால், இது அரை. இதுல எது பெருசுனா முக்கால் தான் பெருசு. அதைய விட முக்கால் பெருசு. அது நமக்கு ஒட்டவாவே தெரியும். ரைட், அது வந்து சின்ன விஷயம் தான். ரைட்டா? ரைட், அது தெரியும் நமக்கு ஒட்டவாவே. ரைட், இங்க பாருங்க, 8-3 வந்து 8-4 தான் அரை. 8-4 தான் இதுக்கு சமானானது அரை. 8-4 அரை தான். அது 8-3 அரையை விட சின்னது. யோசிச்சு போறது தான். இப்ப இதுல இதுக்கு பகுதி எல்லாம் சமப்படுத்திக்கிட்டு பெரிய வேலை செய்ய போனா நமக்கு டைம் அநியாயம் போயிடும். ரைட், ஆகவே 8 அரையை விட சின்னதுதான் 8-3. அப்ப இவர் 3ஐயும் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? 7-10. ரைட்டா? ரைட், இப்ப பாருங்க. ரைட், 3-2. 3-2 வந்து ரைட், பாருங்க, அரையை விட பெருசா சின்னதான்னு பார்ப்போம். ரைட், 3-2 அரைங்கிறது வந்து என்னது? ரைட், அதாவது அரைன்னு 2-1 6-3 சமன். 3-2 என்னது? 3-2 இந்த 2 வேலைகளே இருக்கும். 6-4. அப்ப அரையை விட பெருசு தான் இவது 3-2. ரைட், அப்ப நமக்கு இங்க இதோட ஜாயின் பண்ணி பார்க்க தேவையில்ல, இதோட ஜாயின் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி செஞ்சிருப்போம். ரைட், 3-2 வந்து 6-4. ஆகவே 3-3 விட பெருசு 6-4. அப்ப அரையை விட பெருசு 3-2. ரைட், இதுல எல்லாத்தோட பார்த்தோன்னே தெரியும். 6-1 தான். ஒரு கேட்க வெட்டி 6 வெட்டி ஒரு புண்ணுங்கிறது சின்னது ஒண்ணு. ஆகவே 6-1. அதுல வந்து ரைட், ரைட், ரைட். ஓகே, வெரி குட். ஆன்சர் சொல்லியிருக்காரு அவரு, சரியான ஆன்சர். ரைட், இப்போ 4வது வினா வாங்க. ரைட், அப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வினா சொல்லிட்டீங்கன்னா லேசா இருக்கும். டக்குன்னு என்ன செய்யலாம்? ரைட், ஒரு பேப்பர் அனுப்பி நல்ல டைம் ஒன்று இருக்குன்னா, நல்ல டைம் ஒன்று இருந்திருக்கு செய்யறதுக்கு. அதனால பிரச்சனை இல்லை. நேற்று ஈவினிங் ஜாயின் பண்ணதோட குறவு நீங்க ஜாயின் பண்ணது. ரெக்கார்டிங் பார்க்கல, ஏன்னா ஈவினிங் கொஞ்சம் மழை தானே.
இன்னைக்கு இனி மழை இருக்காதுன்னு நினைக்கிறேன், பாவம். கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் என்ன சொல்லிருக்கோம்? A, B என்பன நேர்முழு எண்களாகும். A, B வந்து நேர்முழு எண்களாக இருக்கும் இடத்து, ரைட், ஏயும் பியும் நேர்முழு எண்களாக ரைட் இருக்கும் இடத்து A square plus 44 equal to B cube. சார் ரைட், சொல்லுங்க. விட 5. விட 5. ரைட், விட தந்திருக்காங்கண்ணா. ரைட், ஏயின் சாத்தியமான பெறுமதி பின்வருவனவற்று எதுன்னு தந்திருக்காங்க. ரைட், அப்ப நம்ம இந்த கேள்வி பிள்ளையாவே செய்ய மாட்டோம். ஏன்னா ஏக்கு போட்டு பார்த்துருப்போம்னா, ஏக்கு போட்டு பார்த்துருப்போம். போட்டு பார்த்து சரியா வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ரைட், ரைட், இப்போ நம்ம பார்ப்போம். இதுல இருந்து 5ன்னு சொல்லிட்டீங்க. ரைட், ஏக்கு 5 முழு எண்களாக இருக்கும் இடத்து ஏயின் சாத்தியமான பெறுமதி. ரைட், அப்ப ஏக்கு 5 போட்டு பார்க்கலாம். 5 25 பிளஸ் 44 அது 9 69. ஏக்கு 5 போட்டீங்கன்னா என்ன வருது ஆன்சர்? 79. 69 பி கணம் இல்லை. பி கணம் கணையன் வரணும். அன்னைக்கு ஏ போட்டா கணையன் வருதா? இல்ல. 4 போட்டு பாருங்க. 4 ஏக்கு 4 போட்டா 4 வர்க்கம் 16. ஏக்கு 4 போட்டா 4 வர்க்கம், ஏ வர்க்கம் இருக்கு. ஏ வர்க்கம் 16 44. அப்ப இங்க வருது பாருங்க, 0 இந்த மிச்சம் 5 7. ரைட், இல்ல 6 ரைட். அது இங்க வருது பாருங்க 60. 60 பி கணத்தை விட்டு என்ன இல்லை, முழு எண்ணா வராது. அது இருக்கு, பி கணம் தானே இது. பி கணம் இவர் தான், இவர் இது இவர். ரைட், இப்போ இது ரெண்டுக்கும் இங்க கணம் மூலம் பார்க்கக்குள்ள பி கணத்துக்கு முழு எண் வராது. ரைட், அப்போ 12 போடுவோம். 12 வர்க்கம் 144. சார் 9. எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 8 8 1 188. 188 அதனுடைய கணம் வராது. 9 போட்டு பார்ப்போம். 9 வர்க்கம், 9 வர்க்கம் தான் போடணும் இங்க. 9 வர்க்கம் 81 பிளஸ் 44. சார் 9 5 9 5 12. ரைட், 125. ஓகே, வெரி குட். 125 தான் நம்ம கணம் என்னன்னா தெரிஞ்சிருக்கணும். ரைட், உங்களுக்கு நான் கணம் என்னன்னா நீங்க பெருக்கி பாருங்க. வர்க்கம் என்னது 1 வர்க்கம் 2 வர்க்கம் 3 வர்க்கம் இப்படி 30 வரைக்கும் எழுத சொன்னேன். 30 வர்க்கம் மட்டும் எழுத சொல்லியிருக்கேன். ரைட், உங்க வீடியோவை அனுப்பியிருக்கேன், நான் இன்னொருக்கா அனுப்பி விடுறேன். அதே மாதிரி 1 கணம் 1, 2 கணம் 8, 3 கணம் 27, 4 கணம் 64, 5 கணம் 5 3 முறை பெருக்கிறது 125, 6 கணம் 216, ரைட், 7 கணம் 343. ரைட், இப்படி நீங்க என்ன செய்வீங்கன்னா ஒரு 12 கணம் வரைக்கும் எழுதி வைங்க. ரைட், ஞாபகத்தில் இருக்க மாதிரி எழுதி வைங்க. சரியா? ரைட், வர்க்கத்தையும் கணத்தையும் ஒரு 20 வரைக்கும் எழுதி வைங்க. ரைட், அது தேவைப்படும். ஆகவே சரியான ஆன்சர் இவருக்கு போடுறதுக்கு ஏக்கு என்ன போட்டோம்? ஏ சமம் 9 போட்டோம். அப்பதான் இந்த ஆன்சர் சரியான. அடுத்ததை போட்டு பார்த்துருவோம். அடுத்ததை 3 போடுவோம். 3 போட்டா இங்க 9 பிளஸ் 43. அங்கேயும் வராது. இதெல்லாம் பி கணம் ஆன்சர் இருக்கு, ஆனா முழு எண் இல்ல. கிளியர் இல்ல. நம்ம அடுத்து அந்த பேனா பிரச்சனை போடுறது. ரைட், ஓகே. இனி பாருங்க,
கடைசி அம்சம் 3 தானே இருந்துச்சு. 3 9, 9 44 கூட்டம் 53. பி கணம் 53 வரலாம். ஆனா பி கணம் வந்து என்ன செய்யாது, அது ஒரு முழு என்ன வராது. சார் கிளியரா விளங்கல சார். போர்ட் கிளியர் இல்லையா? சார் கிளியர் இல்ல. சார் கிளியரா இருக்கு. இந்த கவரேஜ் கொஞ்சம் சிக்கல் கொடுக்குறாருங்க. அப்ப அடுத்த வினா பார்ப்போம். இது போட்டு பார்க்கறது தான் உங்களுக்கு. ஆனா நான் சொல்றேன் என்னன்னு கேட்கறது, பின்னுக்கு பின்னாடி இருந்து போட்டு பார்த்துருந்தீங்கன்னா ஒருவேளை 2வது ஆன்சர்லயே விட வந்திருக்கலாம். நான் முன்னாடி இருந்து கூட 4வது முறை ட்ரை பண்ண வேண்டியதா இருக்கு. 1 2 3 4வது. அதே இந்த பக்கம் செஞ்சிருந்தீங்கன்னா 2வது முறையே ஆன்சர் வந்திருக்கும். உங்களுக்கு டகல் வெளியே செஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ரைட். அப்ப அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை எழுதுங்க. இதை என்ன வீட்டுல பெருக்கி பெருக்கி என்ன செய்ய எழுதுங்க, ஞாபகத்துல இருக்காது. ரைட். அப்ப டக்குனு உங்களுக்கு ஆன்சர் மைண்டுக்கு வர்றதுக்கு ஆயிட்டு கண எண்ணையும் வறுத்த எண்ணையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்தது 5வது வினா. 5வது வினா சொன்னோம். 5வது வினா, கீழ்வரும் எண்களில் எது 100க்கு மிகவும் அண்மையில் இருக்கும்? 6க்கும் இதே கேள்விதான் வருது, 7க்கும் இதே கேள்விதான் வருது. அப்ப அங்க நீங்க அங்க 10க்கு அண்மையில் உள்ளதை கேட்டிருந்தாங்க, இங்க 7க்கு 100க்கு அண்மையில் உள்ளதை கேட்டிருக்காங்க. அப்ப 100க்கு அண்மையில் உள்ளதை சரியா செஞ்சீங்கன்னா அங்க 10க்கு அண்மையில் உள்ளதை நீங்க கண்டிப்பா சரியா தான் செய்வீங்க. அதனாலதான் 6 7 ஒன்னா உங்களுக்கு கிளாஸ் தெரியும். நீங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த வரும் மாறி மாறி எக்ஸாம் பேப்பர். ரைட். அதனால நீங்க 7 பேப்பருக்கு தயாராகனீங்கன்னா சரி. அதுக்குன்னு 6 பேப்பரை விட்டுறல, 2ஐயும் படிக்கணும். அதான் 2ஐயும் சரினா. ரைட். ஓகே. கீழ்வரும் எண்களில் எது 100க்கு மிகவும் அண்மையில் இருக்கும்? 100க்கு அண்மையில உள்ளது. அதை என்ன செய்யணும்? நம்பர் 5 சொல்லுங்க பாப்பா. எது 199 99 அதான் 9 100.2 100.029 98.999. இதுல 100க்கு அண்மையில் உள்ளது எதுன்னு கேட்டுட்டாங்க. 99.9 இதுல 100க்கு அண்மையிலன்னா 199ங்கிறது 200க்கு அண்மையில இருக்க மாதிரி இருக்கு. அதை இங்க நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, வெட்டி விட்டுருக்கோம். சார் 100.02 சார் இதெல்லாம் சொல்லவா? சொல்லுங்க சார் முதலாவது சார் இந்த 199 98 விளக்கிடணும் சார். ரெண்டாவது சரியான பாட்டா இருக்கு, அதால அது வராது சார். மிச்சர் எல்லாமே இருக்கிறது 99.9 100.2 100.029 இல்ல சார். நாங்க கடிச்சு பார்த்தா 100.029 தான் வரும். பாப்போம். அப்ப அவர் சொல்றாரு என்னன்னா, அதாவது தெளிவா சொல்றாரு, இவரும் தேவையே இல்லைன்னா தானே. இதுக்கு பக்கத்துல உள்ளது நமக்கு தெரியும் தானே. இதை விட பெருசு 99, இது ரொம்பவே பெருசு. அது இதுக்கு 3 நம்ம கழிச்சுக்கிட்டு இருந்து டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது 3 100ல இருந்து கழிங்க. இவரு 100ல இருந்து கழிங்க. இதுல இருந்து 100 கழிங்க. ஏன்னா பெருசா இருக்கிறது 100 கழிப்போம். ரைட். சின்னதா இருந்தா 100ல இருந்து கழிப்போம். ரைட். இங்க பாருங்க, கழிச்சா என்ன போகுதுங்க? 1. அப்படிதானே? கழிச்சது பாருங்க. இங்க கழிச்சா என்ன வர போகுது? 0.2. இங்க மிக சின்னதா வரணும். அப்ப இது ரெண்டையும் ஒப்பிடப்பட இவர் பக்கத்துல ரொம்ப இருக்காது. இவர் வராது. 100க்கு பக்கத்துல உள்ளது வந்து இவர் வராது. இது ரெண்டும் ஒப்பிடப்பட இவர் வந்துருவாரு. அங்க இருந்து கழிக்கிறோம். கழிக்க போல பாருங்க. 9 2 0.
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 0.021 இத மட்டம் தட்டினா கூட இவர் வரமாட்டாரு. அவ இது ரொம்ப சின்னது. இதுல 0.1 பெருசா 0.029 பெருசான்னு பார்க்கக்குள்ள இவர்தான் பெருசு 0.1 அதை விட சின்னதுதான் 0.0 அப்படிங்கிற கூட நினைக்கும். நீங்க 1 வந்தா தான் யோசிக்கலாம். ரைட், நீங்க 0 தான் இருக்கு, இதை விட இருக்குது. ரைட், ஆகவே 100க்கு மிகவும் அண்மையில உள்ளது. ரைட், 0.029 இவர்தான். ரைட், ஆகவே சரியா சொல்லிட்டீங்க. ஓகே, வெரி குட். அடுத்து 6வது வினா பாருங்க. அடுத்து 6வது. ஆறாவது வினா பாருங்க. தேனிலா கனிஷாவை விட 8 வருடங்கள் மூத்தவர். தேனிலா ஒருத்தவங்க இருக்காங்க. தேனிலா கனிஷா இப்படி 2 பேர் இருக்காங்க. ரைட்டா? ரைட். இப்போ தேனிலா கனிஷாவை விட 8 வருடங்கள் மூத்தவர். ரைட், அப்ப தேனிலா எவ்வளவு வாழ்ந்தா? ரைட், சும்மா வரையில உயரம் இல்ல, 8 வருடங்கள் மூத்தவர். ரைட், அப்ப பெரிய ஆளுக்காக இது எழுதுற 8 வருடங்கள். ரைட், 8 வருடங்கள் கனிஷாவை விட மூத்தவர். ரைட், ஓகே. மூத்தவர் சரியா. 5 வருடத்தில் அவளினது வயது கனிஷாவின் வயது 2 மடங்காகும். ரைட், சொல்ற தேனிலாவுக்கு வயசு வந்து கனிஷாவுக்கு வயசு எக்ஸ்னு இருக்கும். கனிஷாவுக்கு வயசு வந்து எக்ஸ்னு வச்சு, அப்ப தேனிலாவுக்கு வயசு வந்து என்னது அப்படியே இருக்கும். இந்த படம் தேவை. ரைட், இந்த படம் தேவை. ரைட், ஓகே. எப்படி இருக்கும்? கனிஷாவுக்கு எக்ஸ் வயசா இருந்தா ரைட், தேனிலாவுக்கு வயசு எக்ஸ் ஆக 8. ஓகே, இப்ப 5 வருடத்தில் அவளின் வயது ரைட், அவளின் வயது கனிஷாவின் வயது 2 மடங்காகும். ரைட், 5 வருஷத்துல ரைட், 5 வருஷத்துல 2 பேருக்கும் 5 கூட போகுது, இவங்களுக்கு 5 கூட போகுது. 5 கூட என்னது? 8 5 13. ரைட், 5 வருஷத்துல 2 பேருக்கும் வயசு கூட போகுது. இப்படி இருக்கக்குள்ள ரைட், அவளின் வயது கனிஷாவின் வயது 2 மடங்காகும். இப்ப கனிஷாவோட வயசு 5 வருஷத்துல, இப்ப இவருக்கு 2 மடங்கு. ஆகவே கனிஷாவோட வயசு எக்ஸா தானே, இதனுடைய 2 மடங்கு தான் யாரு? தேனிலா. ஓகே, சரி, இதான் சமன்பாடு. இப்போது தேனிலாவின் வயது என்ன? இப்போது தேனிலாவுக்கு வயது என்னன்னு கேட்கறாங்க. ரைட், ஆகவே நம்ம எக்ஸா கண்டுபிடிச்சு சரி வராது, அதோட 8 கூட்டிட்டா வெளியே போடும். ஓகே தானே? ரைட், இப்ப பாருங்க, எக்ஸ் ஆக 13 பெருக்கணும். 2 மடங்குன்னா 2மே பெருக்கப்படும். 2x ஆக 10, அதான் இதனுடைய 2 மடங்கு. சரியா? 2 மடங்கு. ஆகவே எக்ஸ் கொண்டு போய் அங்கே கழிங்க. 2x இது கூட்டப்பட்டிருக்கு, அங்கே கழிக்கப்பட்டு. இது சமன்பாடு தான். இது சமன்பாடு நீங்க தனியாக படிங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வீடியோ அனுப்பி விடுறேன்னா 13 10 போனா 3 சமன் எக்ஸ். அது எக்ஸ் 3, எக்ஸ் வந்து 3 இருக்கு. ரைட், ஆகவே 11. ரைட், அது 8 கூட 5 வருஷத்துக்கு அப்புறம் இங்க 8 ஆயிரும், இங்க 16 ஆயிரும். ரைட், ஆகவே 2 மடங்கா இருக்கு. ரைட், இங்கேயும் சரி, இங்கேயும் சரி. ஓகேன்னு பாருங்க. ஆகவே தேனிலாவோட வயசு எப்ப கேட்டிருக்காங்க? 5 வருஷத்துக்கு அப்புறமா இல்ல இப்பயா? இப்போது தேனிலாவின் வயசு இந்த 11. ஆகவே 11 தான் போகணும். ரைட், இப்போது கனிஷாவின் வயது 3. நோமலா கண்டுபிடிப்பீங்க, பிரச்சனை இல்லை, என்ன சின்ன கணக்கு தானே. ரைட், இருந்தாலும் இப்படி செய்யறது நல்லது. ரைட், இப்படி செய்யலாம், விளங்குறதுக்காக சொல்லியிருந்தாரு. ரைட்,
எப்படின்னா அதே விஷயம் தான். தேனிலாட்டு வயசு எக்ஸ்னா ரைட்டா, தேனிலா எக்ஸ் வயசு மூத்தாதான். அப்ப கனிஷ்டம் வந்து 8 குறைவு. 5 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸ் ஆக 5, இங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் 5 கூட்டினா 5 கூட்டுப்படும், அது எக்ஸ் ஆயா 3. நல்லா பார்த்துக்கணும். எக்ஸ் ஆய 8ல இருந்து 5 கூட்டினா எக்ஸ் ஆய 8 சக 5னா வேற வேற அடையாள கழிப்பட்டும், ஆகவே எக்ஸ் ஆய 3. ரைட். இப்ப இதனுடைய 2 மடங்கு எக்ஸ் ஆய 3 2 மடங்கு சமன் எக்ஸ் ஆக 5. இப்ப பாருங்க, எக்ஸ் ஆக 5 சமன் 2x ஆயா 6. அது அங்க போகுது, இது இங்க வந்துரு. 2x சக x அங்க போனா சக x 5 இருக்கு, சக இருக்கிறது சக 11 சமன் x. இவ்வளவுதான் வேலை முடியுது. x சமன் 11 விடுவாங்க. ரைட், இப்படியே செய்யலாம். ரைட், அது உங்கள்கிட்ட நீ அதாவது சமன்பாடு இருந்துச்சுன்னா ரைட், ஓகே. ரைட், 7வது வினா பாருங்க. 7வது வினா சுருக்குக. அது மாதிரி வினாவும் செஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஆன்சர் 7வது? 32 மேல் 1 சார். 32 மேல் 1. 7வது வினா 2ல் 1 பிளஸ் 4ல் 1 பிளஸ் 8ல் 1 16ல் 1 32ல் 1. ரைட், இப்ப நீங்க என்ன செய்யலாம் அப்படி என்றால், ரைட், இதெல்லாம் கூட்டிக்கிட்டு இருக்காங்க, கழிங்க. இது லேசு, கழிச்சு கழிச்சு வர்றது லேசு இந்த பக்கம். ரைட், இப்ப எல்லாத்தையும் கூட்டிட்டு அதுக்கப்புறம் கழிச்சது நமக்கு கொஞ்சம் டைம் நிறைய போற மாதிரி இருக்கும். பாருங்க, முதல் இதை செய்யறேன், முதல்ல இந்த இடத்த செய்யறோம். இதெல்லாம் செய்யக்கூடியது எப்படி வேகமா செய்யறது மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இதை 2ஆல பெருக்கிறது, இதை 2ஆல பெருக்கிறது. அப்ப என்னென்ன வரும்? 32 மேல் 2 மைனஸ் 32 மேல் 1. அது ஆன்சர் 32 மேல் 1. ரைட், ஓகே. கழிச்சிட்டீங்க, கழிச்சு இங்கிட்ட கூட்ட தானே இருக்கு. 8ல் 1 4ல் 1 2ல் 1. கழிச்சிட்டோம், திருப்பி கழிக்கல, திருப்பி கூட்டல் தான் இருக்கு. அதனால நீங்க என்ன செய்யணும், எல்லாத்தையும் 32க்கு மாற்றுவோம். இதை 4ஆல பெருக்கிறோம், இதை 4ஆல பெருக்கிறோம், இதை 8ஆல பெருக்கிறோம், 8ஆல, இந்த 16 இங்கே 16 பகுதியின் சமனாயிடுச்சு. தெரியும் தானே, பகுதியின் சமனாகி பின்னங்கள். ரைட், நீங்கள் தெரியாம இருக்க மாட்டீங்க. ரைட், ஓகே. அப்ப இங்க 16, இங்க 8, இங்க 4, இங்க 1. அவங்க என்ன ஆன்சர்னா 32 மேல் 24 28, 24 28 29 32 மேல் 29 ஆன்சர். ரைட், ஓகே தானே? ரைட், இதுல எது டவுட் இருக்கா? இதுல எது டவுட் இருக்காதே? ரைட், இதுல டவுட் இருக்கான்னு தான் நினைக்கிறேன். ரைட், ஓகே. அடுத்து 8வது வினா. 8வது வினா. 8வது வினா என்ன பாருங்க, டஸ்ட் வச்சு. எட்டாவது வினா பாருங்க. எல்லா பக்கங்களும் எண்ணிடப்பட்ட புத்தகம் ஒன்றை சந்தோஷ் வாசித்தான். ரைட்டா, எல்லா அளவுல எல்லா பக்கமும் வந்து எண்ணிடப்பட்டிருக்கான். 1 2 3 4 எல்லா பக்கமும் என்ன செஞ்சிருக்காங்க, எண்ணிடப்பட்டிருக்கான். சரியா, எண்ணிடப்பட்டிருக்கான். ஓகே. இலக்கம் 0 6 தடவைகளும் இலக்கம் 9 7 தடவைகளும் தோன்றின. ரைட்டா, இலக்கம் 0 வந்து 6 தடவைகளும் இலக்கம் 9 வந்து 7 தடவைகளும் தோன்றின. கடைசி பக்கத்தின் எண்ணியாதுன்னு கேட்கிறாங்க. கண்டுபிடிச்சீங்களா பிள்ளைகள்? சார் 69. 69 வந்து 7 தடவை இருக்கா? 9 வந்து 7 தடவை, 7 தடவைன்னா ரைட், 0 விடுவோமே,
9 7 தடவைனா பாருங்க. 9 7 தடவைன்னு சொல்லக்குள்ள 9 19 29 39 49 59 69. ரைட். ஆக 69 சொல்லக்குள்ள 7 தடவை வந்துருச்சு. ரைட்டா? 69. ரைட். ஆக 69ல இருந்து ரைட் 69 70 71 72 73 74 75 76 77 78 இந்த எண்ணுல இல்ல 78 வரைக்கும் பார்த்தாலுமே நமக்கு எத்தனை 9 இருக்கு? ரைட். 9 19 29 39 49 59 69 69 7 9 இருக்கு அவங்க சொன்னது. அப்ப இது உள்ளுக்கு தான் புத்தகங்கள் எண்ணிக்கை இருக்கும். ரைட். இது உள்ளுக்கு பாருங்க. 0 வந்து எத்தனை இருக்கும்? 0 வந்து 6 தடவைகள். ரைட். 0 பாத்தீங்கன்னா எத்தனைல இருக்க போகுது? ரைட் 10. ஏன்னா 1க்கு முன்னாடி 0 இருந்தா அந்த தடவை நம்ம சேர்க்கிறது. ரைட்டா? ரைட். 1க்கு அந்த பக்கம் இருக்கணும் 0. ரைட். அப்ப 10ல ஒரு 0 இருக்கு, 20ல 1 இருக்கு, 30 40 50 60 70 வராது. 6 0 சரியே. 10 20 30 40 60 6 0 சரி. ஆக அது முன்னுக்குள்ளதுன்னா இது மட்டும்தான். ரைட். ஆக இதுக்கான ஆன்சர் 69. ஓகே, கிளியரா? ஒருவேளை 0ம் 7 இருக்குன்னா 0ம் 7 இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ஒரு விட கண்டுபிடிச்சிக்க 7வது விட. ரைட். இருக்கக்கூடிய எண்களில் மிக பெருசு மிக சின்னது அதுக்காக கேட்க தொடங்கிடுவாங்க. அதனால தான் நல்லா சொல்றோம் 0 6 இருக்கா. ஆக 0 6னா 70 வராது. ரைட். அது இங்கே தான் இருக்க போகுது. அவங்க உள்ளுக்குள்ள பக்கங்கள் மொத்தமே. ஓகே பிளேஸ். ஆக 69 சரியா சொல்லிட்டீங்க. ஓகே, வெரி குட். அடுத்து 9வது வினா. இது இப்படியெல்லாம் எழுத தேவையில்ல பிளேஸ். இதெல்லாம் சும்மா நீங்க மனசுலயே இது பண்ணி சொல்லிடலாம். 9வது என்ன சொல்லியிருக்கோம்? குளிரூட்டி ஒன்றின் உள்ளக வெப்பநிலை -12 டிகிரி செல்சியஸ். ரைட். குளிரூட்டி ஒண்ணு ரைட் ஃப்ரிட்ஜ் அது உள்ளுக்கு -12. ரைட். குளிரூட்டியின் வெளிப்பக்க வெப்பநிலை 15 செல்சியஸ் ஆகும். இவ்வெப்பநிலைக்கிடையிலான வித்தியாசம் யாது? சொல்லுங்க. இதுனா எல்லாம் சொல்லலாம். 27 செல்சியஸ் சார். வெரி குட். இப்ப வெப்பநிலையில இங்க எப்படி பார்க்கணும்? 0 செல்சியஸ் தான் மிக குறைவுன்னு நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரு கணிப்பு இருக்கக்கூடாது. வெளியில பார்த்தா 15 செல்சியஸ் தான். உள்ளுக்கு பார்த்தா -12 உமைக்குமே ஐஸ் கட்டி விட்டு ஐஸ் கட்டியா இருக்குது. அதனுடைய வெப்பநிலை வந்து -5 செல்சியஸ். குளிரான தண்ணி மட்டும்தான் 0 செல்சியஸ். நல்லா பார்த்துக்கணும். ஐஸ் கட்டி வந்து -5 இதை விட குறைவு. ஆக இதனுடைய வித்தியாசம்னா 15 செல்சியஸ் விடுவோமே. அது கடைசியா பண்ணும் 15ல இருந்து கழிக்கணும். என்ன சார்? மறை 12 செல்சியஸ் கழிக்கணும். இது நடுவில் உள்ளது, இது நடுவில் கூட்டலாம், அது பிரச்சனை இல்லை. கழிச்சாலும் சரி. 15ல இருந்து கழிக்கணும் -12. அப்ப தகவல் மாதிரி என்ன செஞ்சிடும்? ரைட். தகவல் மாதிரி கூட்டப்படும். அது 27. அந்த வித்தியாசம் வந்து 27 செல்சியஸ். ஓகே. 10வது வினா. 10வது வினா. PQRS என்று சதுரத்தின் உள்ளே படத்தில் காட்டியபடி ஒத்த வடிவமுள்ள 4 செவ்வகங்கள் உண்டு. 4 செவ்வகங்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு செவ்வகத்திலும் சுற்றளவு வந்து 24 சென்டிமீட்டர் ஆகும். சதுரத்தின் சுற்றளவு என்னன்னு கேட்கிறாங்க. சதுரம் செவ்வகம்லாம் வச்சு சதுரம் அமைச்சிருக்காங்க. 48 சென்டிமீட்டர் சார். பார்ப்போம்.
இப்படி இருக்குது நம்ம வச்சுக்கிறோம். நம்ம சதுரம்னு இருக்கட்டும், எல்லாரும் சமனா இருக்கு. சரி, இப்ப PQRS என்ற சதுரத்தின் உள்ளே உள்ள படத்தில் காட்டியபடி ஒத்த வடிவமுள்ள 4 செவ்வகங்கள். இப்படியெல்லாம் செவ்வகம் இந்த மாதிரி செவ்வகம் என்ன செஞ்சிருக்கோம், நம்ம இதுல 4 வச்சிருக்கோம். சரி, ஒவ்வொரு செவ்வகத்தின் சுற்றளவு வந்து 24 சென்டிமீட்டர் ஆகும். ரைட், இதோட சுற்றளவு வந்து 24, சுற்றளவு வந்து 24. அப்ப நம்ம எப்படி செவ்வகத்தின் சுற்றளவு 24னா, அதாவது இங்க பாருங்க, இது எக்ஸ் நோட், இது எக்ஸ் நோட், இது y நோட், இது y நோட். சுற்றளவுனா என்ன அர்த்தம்? 2x 2y சமன் 24. அது x y எவ்வளவு? 12. இது என்ன சொல்றேன்னா, சுற்றளவுனா சுள்ள நீளம் அகலம், நீளம் அகலம். அப்போ ஒரு நீளத்தை ஒரு அகலத்தை கூட்டணும்னா என்ன வரப்போகுது? 12 வரப்போகுது. அதான் 2 நீளத்தை 2 அகலத்தை கூட்டணும்னா 24. அப்ப x ஐ y கூட்டினா 12 தான். அப்ப நம்ம இங்க பாருங்க, இது நீளம், இது அகலம். அப்ப இது ரெண்டும் கூட்டினா 12. இந்த தவிர வந்துருச்சு இங்க. அப்ப இது ரெண்டும் கூட்டினா 12, இது ரெண்டையும் கூட்டினா 12, இது ரெண்டையும் கூட்டினா 12. அப்ப இது சதுரமா இருக்கனால 4 பக்கம் சமனாவே இருக்கு. 12 12 12. அப்ப 12 நாம் சுற்றளவு தான் கேட்டுருக்காங்க. ஆகவே 12 நாம் 48 சென்டிமீட்டர். சரி, ஓகே தானே பிள்ளை? பரப்பளவு கேட்டா என்ன செய்யறது? பரப்பளவு கேட்டா இதனுடைய பரப்பளவு தரணும். அதுவே பரப்பளவு தரல. ரைட், பரப்பளவு கேட்டா இதனுடைய பரப்பளவு விட்டுனா பரப்பளவை காணலாம். ரைட், பாப்பா அப்படி கணக்கு வரக்குள்ள நம்ம செய்வோம். ஓகே, 11வது என்ன பாரு, 11 11வது என்ன? பதினோராவது வினா, 7ல் ஒன்றின் வாரம் ஒன்றின் வாரம் ஒன்றின் வாரம் ஒன்றின் 7ல் ஒன்று இன் 8ல் ஒன்று இன் 16ல் ஒன்று இன் 4ல் ஒன்று இல் எத்தனை செகண்ட்கள் உண்டு? ரைட், எங்க பாப்போம் யார் ஆன்சர் சொன்னது? எல்லாம் என்ன பேரு, எல்லாம் பெருக்கு போடணும், அவ்வளவுதான். ஒரு வாரத்துல எத்தனை செகண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சுன்னா வேலை முடிஞ்சு. அதுக்கு நம்ம எல்லாத்தையும் போட்டு பெருக்கிட்டு பண்ணோம்னா இங்க செய்யல அது பேப்பரை. ரைட், என்னது ஆன்சர் சொல்லியிருக்காங்க. இப்படி பேப்பர் தான் நான் வெளில அனுப்பிட்டேன். 40. சரி, சொல்லி 400. 450 சார். 450. ஓகே, செஞ்சிருக்கீங்க, அப்ப பிரச்சனை இல்லை. வாரம் வாரத்துக்கு 7 நாள் இருக்கு. சரியா, 7 நாள்ல ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்கு. அதுல 60, 7 நாள் 24 மணி நேரம். இன்னைக்கு 7ஓட 24 பேருக்குன்னா எத்தனை மணி நேரம் வரும் போகுது? அதோட 60 பேருக்குன்னா எத்தனை? சரியா, எத்தனை நிமிஷம் வரப்போகுது? அதோட 60 பேருக்குன்னா எத்தனை செகண்ட் வரப்போகுது? ஓகே, அப்படி சரியான பாருங்க. சரியா, 24 மணி நேரம், அது 60 பேருக்குன்னா நிமிடம், அது 60 பேருக்குன்னா செகண்ட். 7 நாள் 7 நாள். ஓகே, 7ல் ஒன்று, இதுல 7ல் ஒன்று எவ்வளவு? இது அவலத்திலையும் 8ல் ஒன்று எவ்வளவு? அது அவலத்திலையும் 16ல் ஒன்று எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அது அவலத்திலையும் 4ல் ஒன்று எவ்வளவு, எத்தனை செகண்ட் கேட்கறாங்க. இவ்வளவு செஞ்சீங்கன்னா விடத்து. ரைட், இப்ப நீங்க இதெல்லாம் பெருக்கணும்னு அவசியம் இல்லை, கடைசியா பெருக்கலாம். இப்ப 7 சுருக்கி விட்டுடலாம். மேல கீழே இதெல்லாம் தொகுதியின் பகுதியின் பெருக்கல் செஞ்சிருப்போம் தானே. ரைட், அடுத்து பாருங்க 8 இருக்கு. 8ஐ 24 இருக்குன்னா 3 மட்டும் தான் மிஞ்சுது. ரைட், அடுத்து பாருங்க 16 இருக்கு. 16 4ஆல பிரிச்சீங்கன்னா 4, 60 4ஆல பிரிச்சீங்கன்னா 15. அதே மாதிரி ரைட், அதே மாதிரி இந்த 4ஐயும் 16ஐயும் பிரிச்சீங்கன்னா 15 வருது. ரைட், ஆகவே விட வந்து உங்களுக்கு
15 15 825 தர 3 கீழே 4 வருது. ஓகே பாருங்க. பெருக்கல் பாருங்க. சார் அது 16 இல்ல இல்லைங்கள கேள்வியில 6க்கு மேல உண்டதில்ல. 6 மேல் உண்டா இருக்கு. 16 கணக்க மாட்டுக்கோங்க. சரி 6 உண்டு. 7 7 வாரம் 24 பெருக்கினா அவர் 60 பெருக்கினா நிமிடம் 60 பெருக்கினா செகண்ட். அதுல 7 உண்டு எவ்வளோ 8 உண்டு எவ்வளவு 6 உண்டு எவ்வளோ 4 உண்டு எவ்வளோ. ரைட் இப்ப சொல்றேன். 7 7 8 ஒரு முறை 3 முறை ரைட் 6 ஒரு முறை 10 முறை இங்க 4 பிரிச்சிட்டோம்னா ஒரு முறை 15 முறை. ஈஸியா வந்துச்சுன்னா ரைட். ஆகவே இன்னைக்கு 3 தர 10 தர 15 மிச்சம் 150 450. ஓகே வெரி குட். அவை 450 செகண்ட். அவங்க சொன்ன கேள்விக்கு 450 செகண்ட். ஓகே அவங்க கணக்கு அழகா கொடுத்துருக்காங்க. நம்ம தான் மாற்றி போட்டு அது கொஞ்சம் பார்த்துக்கணும். ரைட் ஓகே தான் பிள்ளை. அப்ப இதெல்லாம் சின்ன சின்ன கேள்வி தான். ரைட் அப்ப இதை நீங்க பர்ச்சேஸ் பண்றதுனால உங்களுக்கு ஒரு 6-7 வருஷம் செய்யக்கூட இதெல்லாம் உங்களுக்கு அத்துப்படி ஆயிரும்னு நினைக்கிறேன். ரைட் 12வது வினா. கொஸ்டின் நம்பர் 12. பின்வரும் எண்களை சிறியதிலிருந்து வரிசைப்படுத்துது. சின்னதுல இருந்து வரிசைப்படுத்தணுமா பின்வரும் எண்களை. ரைட் அதுக்கு கீழே என்னமோ கொடுத்துருக்காங்க 2 அடி 3 ரெண்டையும். பின்வரும் எண்களை சிறியதிலிருந்து வரிசைப்படுத்துங்க. சொல்லுங்க பிள்ளை. 1வதுல மிக சிறியது எது இப்படி கொடுத்துருக்காங்க. -80.2 சார். -80.2 சார். 7.9 8.03 -80.2 ரைட் 79. அப்போ 1வது ரைட் ஓகே. -80.2 தான் ஆக சின்னது. ரைட் அதுக்கப்புறம் 7.9 சார். அதுக்கப்புறம் சின்னது பாத்தீங்கன்னா 7.9 ரைட். அதுக்கப்புறம் சின்னது எது 8.03 சார். இவர் சரி இவர் 2வது. அடுத்து 8.03 ரைட். அடுத்து 9 அடுத்து 79. ஓகே இதுல எந்த டவுட்டுமே இருக்காது உங்களுக்கு. ரைட் இது பார்க்கக்குள்ளே தெரியுது. அது உண்மை சேர்த்தவர். அடுத்து பாருங்க அது பி கேள்வி. அதை அப்படி கொடுத்துருக்காங்க. 2 அடி 3 சென்டிமீட்டர் 1 அங்குலம் 1.5 மீட்டர் 80 மில்லிமீட்டர். சார் ஒரு அடியண்டா சார் 30 சென்டிமீட்டர். ஒரு அங்குலம்டா 2.4 சென்டிமீட்டர். 30 சென்டிமீட்டர். ஒரு அங்குலம் 2.4 சென்டிமீட்டர் சார். 2.4 சென்டிமீட்டர். ஓகே ஓகே இப்ப பாருங்க இங்க மீட்டர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சென்டிமீட்டருக்கு மாத்திக்கிறோம். இங்க 1.5 இதை 150 சென்டிமீட்டர். இதை மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை சென்டிமீட்டர் மாத்தினா 10 பிரிக்கணும் 8 சென்டிமீட்டர். சரியா ஓகே தானே. எல்லாத்தையும் சென்டிமீட்டருக்கு மாத்திட்டேன். அப்பதானே எது சின்னதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப சொல்லுங்க எது சின்னது 80 மில்லிமீட்டர். 80 மில்லிமீட்டர் அது 8 சென்டிமீட்டர் தானே. அது எப்படி சின்னதா வரும் 80 மில்லிமீட்டர் சொல்றது 8 சென்டிமீட்டர் தானே. ஒரு அங்குலம் ஒரு அங்குலம் அடுத்து 3 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் தான் 8 சென்டிமீட்டர் வரப்போகுது. அதுக்கப்புறம் 8 சென்டிமீட்டர் வந்து அதுக்கப்புறம் தான் 30 சென்டிமீட்டர். அது 2 அடி 8 சென்டிமீட்டர் போடக்கூடாதீங்க 80 மில்லிமீட்டர் தான் போடணும். அதுக்கப்புறம் என்ன போடுறீங்கன்னு கேட்டா 2 அடி. அதுக்கப்புறம் தான் கடைசியா 1.5 மீட்டர் போடுவீங்க. ஓகே பாருங்க. ஓகே ஓகே சார். ஓகே சார். அடினா காமிச்சுங்க. இப்படி எல்லாம் செஞ்சு காட்டுவாங்க. அடி இது அடி. இது நம்மோட பெருசா இருக்கும். அது 30 அந்த நேரம் ஒரு கணக்கான அளவுல தானே ஒரு அடின்னு சொல்றது இவ்வளவு
பார்த்தோம்னா ஒரு புற்றோல்ல 30 சென்டிமீட்டர். ரைட். அப்போ ஒரு அடினா ஞாபகம் வச்சா 30 சென்டிமீட்டர். ஒரு அங்குலம் இந்த இப்படி கையில காட்டுவாங்க இப்படி ஒரு அங்குலம். இந்த அரிசியெல்லாம் வைக்க தண்ணியெல்லாம் வைப்பாங்க, அங்குலம் கணக்கு தான் வைப்பாங்க. ரைட். அப்போ அதை பார்த்துருங்க. சரி, சான் இந்த இப்படி கையை வச்சு இந்த இப்படி ஒரு சான். ரைட். அப்ப அதுக்கெல்லாம் பாருங்க ஒவ்வொரு அளவிடை சென்டிமீட்டர்ல என்னன்னு தேடி போட்டு வச்சிடணும். ரைட். பழைய அளவிடை தானே, இப்ப சரியான அளவு திட்டம் இருக்கும் அதுல. ரைட். அதனால இப்ப அங்குலம் எல்லாம் ஒரு அளவு திட்டத்துல இப்ப இருக்கிறது சரியான குறவு. சில நாடுகள்ல பாய்ச்சிட்டு தான் இருக்காங்க. ரைட். ஓகே. 13வது வினா. 13வது சார் 40.556. 8, 10, 12 என்று கூடி கொண்டு போகுது சார். கீழுள்ள தொடரை அடுத்த எழுதுக. 6.5 50.5 66.5 சார். 24.5 36.5. அடுத்த 2 எண் கேட்டிருக்காங்க. அடுத்த 2 எண் கேட்டிருக்காங்க. எப்படி கூடுது சார்? 8 அதுக்கு பிறகு 10 அதுக்கு பிறகு 12 மாதிரி கூட்டி கொண்டு போகுது சார். இங்க 8 கூடுது, 10 கூடுது, 12 கூடுது. அப்ப அடுத்து எத்தனை கூடும்? அப்ப 14 கூடுது. 14 சார். அடுத்து 14 கூடும். அடுத்து 16. 14 கூட்டினா என்ன ஆன்சர்? 50.5 சார். 50.5. 14 கூட்டினா அடுத்து 16 கூட்டினா 66.5 சார். 76. ஓகே. 66 சார். 66. ஓகே. வேற இங்க என்ன, இங்க ஒரு என் பேட்டர்ன் ஒன்று வந்துருச்சு தானே. இந்த பேட்டர்ன் வர்ற மட்டும் செய்யலாம். மற்றபடி இது பெருக்கெல்லாம் வராது. ஏன் பெருக்கெல்லாம் வராதுன்னா ஏதாச்சும் ஒன்று பெருக்குன்னா அது விளைக்கிற மாதிரி இருக்கு. தசம் தானே இருக்கு, எல்லாமே 5 இருக்கனால இங்க பிரச்சனை இல்லை. கூடுதல் மட்டும் தான் இங்க என் பேட்டர்ன்ல இருக்கு. சரி. ஓகே, வெரி குட். 14வது 150 சார். 150. பார்ப்போம். சந்தோஷிடம் 10 வாத்துக்கள் உண்டு. இவற்றில் 5 வாத்துகள் தினமும் ஒவ்வொரு முட்டையிடும். அடுத்த 5ம் ஒவ்வொரு 2வது நாளும் ஒவ்வொரு முட்டையிடும். சந்தோஷ் 10 வாத்துக்கள் வளர்த்திருக்கா. இவற்றில் 5 வாத்துக்கள் என்னாலையும் தினமும் ஒவ்வொரு முட்டையிடுமா. அடுத்த 5ம் ஒவ்வொரு 2வது நாளும், ஒரு நாள் விட்டு 2வது நாளும் ஒவ்வொரு முட்டையிடும். 20 நாட்களில் 10 வாத்துக்களும் 20 நாட்களில் 10 வாத்துக்களும் மொத்தமாக எத்தனை முட்டையிடும்னு கேட்டிருக்காங்க. 5 இப்ப 5 எல்லாம் வச்சுக்கிறோம். 5 வார்த்தை இங்க ஒரு 5 வார்த்தை. இந்த 5 வார்த்தை 20 நாள்ல 20 முட்டை விடும், பிரச்சனை இல்லை. இந்த 5 வார்த்தை 20 நாள்ல எத்தனை முட்டை விடும் சொல்லுங்க பாப்போம். ஒன்றாவது நாள் உண்டு. சரியா பிள்ளை? இப்படி பாருங்க, 1வது நாள் முட்டை விடுது. சரியா? 1வது நாள் முட்டை விடுது. அதுக்கப்புறம் 3ஆம் நாள் ஒரு முட்டை விடும். அப்புறம் 5வது நாள். ரைட். அடுத்து 7வது நாள் ஒரு முட்டை. அடுத்து 9வது நாள் ஒரு முட்டை விடும். அடுத்து 11வது, 13, 15வது நாள், 17வது நாள், 19வது நாள். ரைட். ஆகவே 10 முட்டை விடுதுன்னா யோசிக்க உண்மை இல்லை. மொத்தமா 30 முட்டை விட்டுருக்கும். என்ன பிள்ளை பாருங்க. இப்படியா இல்ல வேற ஒரு ஐடியா வச்சிருக்கீங்களா பிள்ளை? சார் இந்த பக்கம் போட்ட அந்த 20 முட்டைகள் சார் 5 வாத்தும் 20 முட்டை இருக்காதே சார். 100 தானே சார் 5 வாத்தும் சேர்ந்து. இதுல 5 வாத்து 20 நாள்ல 20 முட்டை விடும். சரி. இப்ப பெருக்கணும், இங்க பெருக்கி போல நாம. ரைட். அப்ப 5 வாத்து 100, இங்க 5 வாத்து 10 முட்டை விட்டா இங்க 50. ஆகவே மொத்தம் 150 முட்டை. ரைட். ஓகே தானே? ரைட். இது ஒரு வாத்து, இது ஒரு வாத்து. ரைட். இங்கேயும் ஒரு வாத்து.
இது தேவையில்லை, இங்க டோட்டல் கூட்ட தேவை. ரைட், டோட்டல். அப்ப 5 வாத்து 20 நாளைக்கு விடுறது வந்து மொத்தம் வந்து 100. ரைட்டா, மொத்தம் 100 முட்டை இருக்கும். இங்க 5 வாத்து 10 முட்டை விடுதா 50 முட்டை ஆயிடும். அது 150. ஓகே, அது சரி. 15வது என்ன பாரு, 15வது இது சரி, இதை பேசி போனதா இருக்கு. ரைட், இது ஒரு பெரிய விஷயம் நாங்க சொல்லல. 15வது கனவு ஒன்றின் 3 பக்கங்களின் பரப்பளவு குறிப்பிடப்பட்டுள்ளன. கனவுகளின் பரிமாணங்களை நீளம், அகலம், உயரம், அதான் பரிமாணம். சரி, காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அது சார் நீளம் 40 சென்டிமீட்டர் சார். நீளம் 40. அகலம் 20 சென்டிமீட்டர் சார். மேல உள்ளது 80 800 சென்டிமீட்டர் இருக்குமா? உயரம் 30 சென்டிமீட்டர். 1200 சென்டிமீட்டர் இருக்கும். அப்படி 3 வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இதுல நீளம், அகலம், உயரம் என்னன்னு கேட்கிறாங்க. ரைட், இப்ப நீளத்தையும் இப்ப இதுல சொல்லியிருக்கபடி பார்த்தா நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கினாதான் வர்றது. நீளம் ஏன்னு வைங்க, அகலம் பிசின்னு வைங்களேன். ஏவும் பியும் பெருக்குனா உங்களுக்கு வர்றது தான் கிடைக்குது. எவ்வளவுன்னு கேட்டா ஏயும் பியும் பெருக்குனது தான் நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குறது 800. அதே மாதிரி நீளத்தையும் உயரத்தையும் பெருக்கிறது, ஏயும் சியும் பெருக்கிறது. நீளம் உயரம் 1200. அதே மாதிரி அகலத்தையும் உயரத்தையும் பெருக்கிறது, பியும் சியும் பெருக்கிறது, நமக்கு வர்றது 600. 600. இதுதான் உங்களுக்கு வர வேண்டிய மெஷர்மெண்ட். சரியா? எப்படி பிள்ளை கண்டுபிடிச்சீங்க? நீளம் என்னன்னு சொன்னீங்க? நீளம் கண்டுபிடிச்சீங்க? நீளம் 40 சென்டிமீட்டர் சார். அகலம் 40. 20 சென்டிமீட்டர் சார். அகலம் 20 சென்டிமீட்டர். உயரம் 30 சென்டிமீட்டர் சார். உயரம் 30. பெருக்கி பார்த்து கண்டுபிடிச்சீங்களா? இது 40 தர 20 எழுதலாம். இவர 40 தர 30. இவர் நம்ம எழுதலாம் 20 தர 30. இப்படி எழுதி கண்டுபிடிக்கலாம். வேற எப்படி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். வேற எப்படிதான் 8 தானே இருக்கு. 4 2 8. வேற மாறி பெருக்கி எது வராது. ரைட், 8 வரணும்னா 4 2 பெருக்குனா 8 வரும். இல்லாட்டி 8 1 பெருக்குனாலும் 8 தான். 80 10. ரைட், இப்படி பெருக்குனாலும் வரும். ரைட், ஆனா இப்படி பெருக்குனா இங்க பிழைக்கும். ரைட், ஆகவே இதை நீங்க பார்த்து போட வேண்டியதுதான் இருக்கும் பெருக்கி. ஆகவே இங்க 40 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர். இதை போட்டு பார்த்தா கண்டுபிடிக்கிறது. ஏன்னா இங்க சமன்பாடு உருவாக்கி ஒண்ணும் செய்ய இயலாது. 3 சமன்பாடு 3 தெரியாத இருக்காதுன்னா இப்படி செய்வோம். ஏபிய ஏசியால பிரிப்போம். ஏபி 800, ஏசி வந்து 1200. ஏ விட்டுப்பாடு பிஎஸ்சியால பிரிச்சோம்னா வர்றது வந்து 3 ரைட். விகிதம் பாருங்க, விகிதம் வந்துருச்சு. பிக்கு சி ரைட் 2 3 என்ற விகிதத்துல பிரிப்படுது பிஎஸ்சியும். அப்ப இங்க பாருங்க பிஎஸ்சியும் 2 3 என்ற விகிதம்னா ரைட், நீங்க சொன்னது வந்து 20 30. ஓகேயா? ரைட், இப்படி பிரிச்சு பார்த்து கண்டுபிடிக்கலாம். அப்ப 2 3னா எவ்வளவு பேர்? ரைட், பிஎஸ்சியும் இந்த விகிதம் வந்துருச்சு 2 3. ஆக 20 30. அப்ப 600 சென்டிமீட்டர் வரைக்கும் வருது தானே. அதே மாதிரி மற்றது பிரிங்க.
ஏசி 1200, ரைட். அடுத்து பிசி 600, ரைட். சிசி வச்சா ஏ இன்ட்டு பி என்னன்னு வருது, 2/1 வருது. அப்ப ஏ டு பி 2 1. அப்ப ஏபி வந்து நமக்கு தெரியும் 800. 800 2 1ன்னா பாருங்க, 2 இதை 3ஆ பிரிச்சு இது இதை விட்டு அரைவாசி 2 மடங்கு இது என்ன, ரைட். ஆகவே இங்க இருக்கலாம் உங்களுக்கு இது 20 இருந்தா இது 40. ஓகே, பெருக்கி பாருங்க இந்த விட வருதானே, ரைட். அதே மாதிரி ஏபிய பிசியால பிரிச்சீங்கன்னா 800 இங்க 600 பிரிச்சீங்கன்னா பாருங்க, பிபி விட்டுப்பட்டும் ஏ இன்டு சி என்னன்னு வருது உங்களுக்கு, இந்த 2ஆல பிரிச்சோம் 4 3, ரைட். ஓகே, ஏ டு பி என்னன்னு வருது, ஏ டு சி 4 3 இந்த வீதம் வருது. அவை 4 3னா இது 40, இது 30, ரைட். ஏ என்ன பி என்ன சி என்ன கண்டுபிடிச்சிடலாம். இப்படி ஒரு மெத்தடை பாய்க்கலாம். சம்டைம் நீங்க செஞ்சு பாருங்க, வேற எதுவும் உங்களுக்கு ஆன்சர் இப்படி பெருக்கி வரலன்னா இந்த ஒரு மெத்தடை கையாளுங்க. இந்த 1ஆவது சமன்பாடு, 2வது, 3வது, ரைட். இந்த ரெக்கார்டிங் அனுப்பி விடுறேன், இது கட்டாயம் பாருங்க, பிரிச்சு மாறி மாறி பிரிச்சு பாருங்க, அந்த விகிதம் வரும். அந்த விகிதம் வந்துட்டு உங்களுக்கு லேசா அங்க உள்ள பரப்புல என்ன செஞ்சிடலாம், நீங்க அதெல்லாம் அந்த விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு போடலாம். ஓகே, கிளியரா பாருங்க, இது கிளியரா, ரைட். அப்ப 15 வினா பார்த்துருக்கோம், ரைட். நம்ம என்னன்னா மிச்சத்தை நம்ம